ஈஸ்வரி நகர் விளையாட்டு திறன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக அவர்கள் நன்றி தெரிவிக்க இருக்கின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று தினம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பம்மல் ஈஸ்வரி நகரில் 4,91,00,000 மதிப்பில் விளையாட்டுத் திறனும், தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட முடிச்சூர் கங்கா நகர் பகுதியில் 3,80,00,000 மதிப்பில் குளம் மேம்பாட்டு பணியும் அமைக்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், மாவட்ட மக்களின் சார்பில் இன்று நன்றி இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளி தனது நன்றியினை தெரிவிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மதிவானன். இங்கே 30 வருஷமாக நான் குடியேற்றிட்டு வரேன். இங்கே ஹாக்கி பயிற்சியாளராக இருக்கிறேன் மற்றும் இலவசமாக அரசு பள்ளிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரேன். இந்த பகுதியில் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை. இந்த விளையாட்டு மைதானத்தில் இல்லாதனால பள்ளி மாணவர்கள் எல்லாமே, இளைஞர்கள் எல்லாமே பகுதியில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது அதை கருத்தில் கொண்டு மாணவர்களோட நலனையும் அவங்களோட வழிமுறையை நெறிமுறைப்படுத்திருக்கிற வாழ்க்கையை இந்த பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் முறையிட்டோம். அந்த முறையிட்டதில் உடனடியாக நடக்கிறது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் மூலிமா இந்த மைதானத்தை, விளையாட்டு மைதானத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அமைச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மற்றும் இங்கே மாண்புமிகு அமைச்சர், துணை முதலமைச்சர் அனைவருக்கும், முதல்வர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து ராமாபுரம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக மக்கள் நன்றி தெரிவிக்கிறேன்.